வெல்கம் டு கண்ணன் வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம வெண்டைக்காய் புளிக்கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வெண்டைக்காய் வந்து முன்னாடியே எடுத்து நல்லா கழுவி சுத்தமாக துணியை வச்சு நல்லா தொடச்சி இந்த மாதிரி பொடிசாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறலாம். நம்ம சமையல் செய்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்து வெண்டைக்காய் வந்து இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி எடுக்கிறதுனால அந்த காத்தோட்டத்தினால வெண்டைக்காய் வந்து கொஞ்சம் வளவளப்பு தன்மை வந்து இல்லாமல் இருக்கும். இன்னொரு டிப்பு வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு கடாய் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அந்த எண்ணெயிலேயே வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட வெண்டைக்காய் வந்து நல்லா வந்து வதக்கி விடணும். அந்த மாதிரி வதக்கி விட்டாலும் வெண்டைக்காய் வந்து வளவளப்பு தன்மை இருக்காது. வெண்டைக்காய் வந்து 10 நிமிஷத்துக்கிட்ட நல்லா வதக்கியாச்சு. இப்போ ஒரு தட்டில் வந்து இதை கொட்டி நல்லா ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு நம்ம வெண்டைக்காய் வதக்குன அதே கடாயில் ஒரு 1½ ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். எண்ணெய் நல்லா காயவும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிடலாம். அது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம், அது கூடவே ஒரு 3 பல் பூண்டு தட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து ஒரு 3 பச்சை மிளகாய் வந்து ஒரு 2ஆக கீறி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். வதக்கி விட்டுட்டு இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயம் வந்து ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தக்காளியும் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் தக்காளி வேகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட கரம் மசாலா சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காய் அதையும் நல்லா சேர்த்து இந்த மசாலா எல்லாமே வெண்டைக்காயில் இறங்குற மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுக்கிறலாம். நல்லா கலந்து விட்டுட்டு ஏற்கனவே புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு ஊற வச்சுருக்கேன். அதையும் நல்லா கரைச்சி இதில் வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு இந்த புளிக்கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறலாம். உப்பு சேர்த்துட்டு இதை வந்து ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட நல்லா வேக விட்டு எடுத்துக்கிறலாம். இப்போ 5 நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஊற்றின தண்ணி எல்லாமே வற்றி இந்த அளவுக்கு வந்திருக்கு. ஏற்கனவே வந்து வெண்டைக்காய் வந்து நல்லா வதக்கிட்டு தான் இதில் வந்து சேர்த்துருக்கோம். அதனால வந்து வெண்டைக்காய் வந்து வேகமாக வதங்கிடும். இப்போ லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக மல்லி இலை தூவி இதை வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். வெண்டைக்காய் புளிக்கூட்டு ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து இன்றைக்கி சாம்பாருக்கு வெண்டைக்காய் புளிக்கூட்டு வந்து செஞ்சுருக்கேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே போல் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். கண்ணன் வீட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you for watching.